ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னாக்கா தரவரிசை நிலை ரேங்கிங் பொசிஷன் தான் பார்க்க போகிறோம். இது பார்ட் 3 பகுதி 3வது வீடியோ தான் இது. ஆல்ரெடி பார்ட் 1 பார்ட் 2 போட்டுக்கிறோம். அந்த வீடியோ பார்க்கணுன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணானாக்கா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ச்சியாக வரணும்னாக்கா பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானில் ஆல் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க. இந்த வீடியோ யாராருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பார்த்தீங்கன்னாக்கா டிஎன்யூஎஸ்ஆர்பி போலீஸ் கான்ஸ்டபிள் எக்ஸாம் மற்றும் எஸ்ஐ எக்ஸாம், ஆர்ஆர்பி எக்ஸாம், எஸ்எஸ்சி எக்ஸாம் படிக்கிறவனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 12வது கேள்வி என்னன்னாக்கா ஏ, பி, சி, டி என்ற 4 ஆண்களும் W, X, Y, Z என்ற 4 பெண்களும் ஒரு வட்ட வடிவில் ஒருவரை பார்த்த வண்ணம் அமர்ந்துள்ளனர் சொல்லிட்டாங்க. 4 மொத்தம் 8 பேர் இருக்கிறாங்க, வட்ட வடிவில் இருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்னன்னாக்கா 2 ஆண்களோ அல்லது பெண்களோ சேர்ந்து அமரவில்லை. செகண்ட் கண்டிஷன் பியின் வலதுபுறத்தில் W அமர்ந்துள்ளார். அடுத்து தேர்ட் கண்டிஷன் Y என்பவர் Xக்கு பார்த்த வண்ணம் ஏக்கு இடதுபுறத்தில் அமர்ந்துள்ளார். 4வது கண்டிஷன் சி என்பவர் இசட்டின் வலதுபுறத்தில் அமர்ந்துள்ளார் எனில் டியின் இருபுறமும் யார் அமர்ந்துள்ளார்? இதாங்க கேள்வி. எனக்கு கேட்டுக்கிறானாக்கா வட்ட வடிவில் ஒருவரை பார்த்து மொத்தம் 8 பேர் இருக்கிறாங்க. ஒரு வட்ட வடிவம் 1 2 3 5 6 7 8 ஓகேங்களா, 8 போட்டாச்சு. இதில் என்னன்னாக்கா 2 ஆண்களும் பெண்களும் சேர்ந்து அமரவில்லை, அப்போனா வேற வேற இடத்துல இருக்கிறாங்க. பியின் வலதுபுறத்தில் W அமைந்துள்ளார். பி ஆணு வலதுபுறத்தில் W அமர்ந்துள்ளார். ஒருத்தர் இந்த டைரக்ஷனில் பார்த்து உட்காந்துருக்கிறான்னாக்கா அவருக்கு வலது பக்கம் இது வரும், இடது பக்கம் இது வரும். சரிங்களா, எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே தான் இங்கே வரும். இந்த ரொட்டேஷன் எப்படி பார்த்தாலும் என்னன்னாக்கா வலது பக்கம் இந்த சைடு, வலது பக்கம் இந்த சைடு, இடது பக்கம் இந்த சைடு வரும் வட்ட வடிவில் மட்டும். சரிங்களா, அப்போனா பியின் வலதுபுறத்தில் W, பி இங்கனாக்கா அவருடைய வலதுபுறத்தில் W அமர்ந்திருக்கிறாரு. ஓகேவா. Y என்பவர் X பார்த்தவனும் அமர்ந்துள்ளார். ஒரு டைரக்ஷன்ல இருக்கிறாங்க. Y என்பவர் X பார்த்தவர் அமர்ந்துள்ளார்னாக்கா இங்க Y போட்டுக்கலாம், இல்லைன்னா இங்க X போட்டுக்கலாம். ஆனாக்கா ரெண்டுமே பெண்கள் சேர்ந்து அமரவில்லைன்னு சொல்லியாச்சு. ஆண்களும் பெண்களும் சேர்ந்து அமரவில்லை, அப்போ நாங்கள் போட முடியாது. இங்க போட்டாலும் X Y போட்டுக்கலாம். ஏன்னாக்கா இங்க ஆண் இருக்கிறாரு, இங்க பெண் வருவாங்க. அப்பனாக்கா அடுத்த கண்டிஷன் பார்ப்போம். Y என்பவர் X பார்த்த வண்ணமும் உள்ளார், ஏக்கு இடது புறத்தில் அமர்ந்துள்ளார். Y என்பவர் ஏக்கு இடது புறத்தில் அமர்ந்துள்ளார்னு சொல்றாங்க. அப்பனாக்கா ஏ எந்த இடத்துல அமர்ந்தார்னாக்கா அவருக்கு இடதுபுறம், இடது பக்கம் பார்த்த மாதிரி அமர்ந்திருக்கிறாருனாக்கா ஏக்கு இடதுபுறம் இங்கேயும் போட்டுக்கலாம், இங்கேயும் போட்டுக்கலாம். சரிங்களா, அப்போ நம்ம எக்ஸ் ஒய்னு போட்டுக்கணும்னாக்கா ஏக்கு இடதுபுறம் இங்கே ஏன்னு போட்டுனா அவருடைய இடதுபுறம் ஒய் அமர்ந்துட்டார். சரிங்களா, அதுக்கப்புறம் சி என்பவர் இசட்டின் வலதுபுறத்தில் அமர்ந்துள்ளார். சி என்பவர் இசட்டின் வலதுபுறத்தில் அமர்ந்துள்ளார் எனில் டியின் இருபுறமும் அமர்ந்துள்ளவர் யார்? இன்னும் 3 கேப் இருக்கு. ஏ சி என்பவர் இசட்டின் வலதுபுறத்தில் அமர்ந்துள்ளார். வலதுபுறம்னாக்கா இங்க சி போட்டோம்னா 2 ஆண்கள் வந்துடும். சி என்பவர் தான் இசட்டின் வலதுபுறம் சொல்லிச்சு. வலதுனா இந்த பக்கம் வரும், அப்போனா இசட் இங்க போட்டேனாக்கா சி இங்க வந்துடும். சரிங்களா, அப்போனாக்கா இன்னும் பேலன்ஸ் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா டி மட்டும்தான் இருக்கும், மிச்சம் எல்லாமே வந்துச்சு. இப்போ என்ன கேட்டுக்கிறேன், டியின் இருபுறமும் யார் இருப்பான்னு பார்த்தீங்கன்னாக்கா Y, W இருப்பாங்க. இதாங்க ஆன்சர். அடுத்து 13வது கேள்வி. A, B, C, D மற்றும் E ஒரு வரிசையில் வடக்கு திசையை நோக்கி உள்ளனர். Dக்கு அருகில் A உள்ளார், ஆனால் Eக்கு அருகில் A இல்லை. B என்பவர் Cக்கு அடுத்து அமர்ந்திருக்கிறார். அந்த வரிசையின் இடது பக்க இறுதியில் அமர்ந்துள்ளார். யாருனாக்கா பி என்பவர் சிக்கு அடுத்து அமர்ந்திருக்கிறார்னாக்கா அவங்க இடது பக்கத்தில் அமர்ந்திருக்கிறார் சொல்றாங்க. எனில் பிக்கு அருகில் இ இல்லை எனில் டிக்கு இடதுபுறம் அமர்ந்திருப்பவர் யார்? சரிங்களா, இந்த சம்ல மொத்தம் 5 பேர் வடக்கு திசையை நோக்கி இருக்கிறாங்க.
அப்பனாக்கா 5 பேருக்கான கேப் போட்டுருவோம். ஃபர்ஸ்ட் கண்டிஷன், டிக்கு அருகில் ஏ உள்ளார், ஆனால் ஈக்கு அருகில் ஏ இல்லை. டிக்கு பக்கத்துல ஏ இருக்கிறாரு, ஆனா ஈக்கு அருகில் ஏ இல்லைன்னு சொல்லிடுச்சு. அப்படின்னா ஈ வந்து வெளியில எங்க தனியா இருக்கிறாரு. சரிங்களா? ஃபர்ஸ்ட் கண்டிஷனை பேஸ் பண்ணி போட்டோம்னாக்கா டிக்கு அருகில் ஏ இருக்கிறார், இங்க போடலாம், ஆனா இங்கேயும் போடலாம். சரிங்களா? ஆனாக்கா ஏதாவது ஒரு இடத்துல போட்டேனாக்கா ஈக்கு அருகில் ஏ வரக்கூடாது. அப்பனாக்கா இந்த இடத்துல போட்டனாக்கா இங்க ஈ போட முடியும், இங்க போட்டுக்கலாம். ஏன்னாக்கா ஈக்கு அருகில் ஏ இல்லைன்னு சொல்லியாச்சு. அடுத்து பி என்பவர் சிக்கு அடுத்து அமர்ந்திருக்கிறார், அந்த வரிசையின் இடது பக்க இறுதியில் இருக்கிறார். இதுதான் நம்மளுடைய மெயின் க்ளூ. ஓகேங்களா? பி என்பவர் சிக்கு அடுத்து அமர்ந்திருக்கிறார், பி என்பவர் சிக்கு அடுத்து இருக்கிறாரு, அந்த வரிசையின் இடது பக்கம். இது வந்து இடது பக்கமா இருக்கும், இது வந்து வலது பக்கமா இருக்கும். இந்த டைரக்ஷன் பார்த்துட்டு இருந்தனாக்கா அப்பனாக்கா பி என்பவர் சிக்கு அடுத்து தான் பி இருக்கிறார். சரிங்களா? அப்போ பிக்கு அருகில் இ இல்லை, இதுக்கு அருகிலும் இ இல்லை. அப்படின்னா இ வந்து தனியா போயிட்டாரு. அப்படின்னா டிக்கு இருபுறமும் அமர்ந்திருப்பவர் யாருன்னு பார்த்தனாக்கா, சாரி, டிக்கு இடதுபுறம் அமர்ந்திருப்பவர் யாருன்னு பார்த்தனாக்கா இடதுபுறம் இந்த சைடுன்னு சொன்னோம். அப்படின்னா ஏ மட்டும்தான் இடதுபுறமாக இருப்பார். சரிங்களா? அடுத்து 14வது கேள்வி, ஏ கமா கே கமா எல் கமா ஆர் கமா மற்றும் யூ என்ற 5 பேரும் வட்ட வடிவில் வட்டமேசை சுற்றி அமர்ந்துள்ளனர். ஓகேவா? வட்ட வடிவில் வட்டமேசை சுற்றி 5 பேர் உட்காந்து இருக்கிறேன்னு சொல்றாங்க. 1 2 3 4 5. சரிங்களா? வட்டமேசை சுற்றி 5 பேர் உட்காந்து இருக்கிறாங்க. யூக்கு இடதுபுறம் கேவும் மற்றும் ஏ கமா யூக்கு இடையில் ஆறும் அமர்ந்திருந்தால் எல்லுக்கு பக்கத்தில் இருபுறமும் அமர்ந்துள்ளவர் யார்? என்ன சொல்ல வரானாக்கா, யூக்கு இடதுபுறம் இந்த வட்டமேசை நோக்கி இப்படி உட்காந்து இருக்கிறனாக்கா நமக்கு வலது இந்த பக்கம் வரும், இடது இந்த பக்கம் வரும். இந்த வலது இடது தாங்க ரொம்ப மெயினே இந்த சம்லாம். சரிங்களா? அதை மட்டும் நீங்க கரெக்டா போட்டீங்கன்னா ஈஸியா முடிச்சிடலாம். யூக்கு இடது பக்கம் கே அமர்ந்துள்ளார். நான் இங்க யூ போடுறேனாக்கா இடது பக்கம் கே. அப்புறம் ஏக்கும் யூக்கும் இடையில் ஆர் அமர்ந்துள்ளார். அப்படின்னா நான் ஏ இங்க போட்டேன்னா ஆர் இங்க வந்துடுவார். சரிங்களா? அப்புறம் எல் பக்கத்தில் இருபுறமும் அமர்ந்துள்ளவர் யாருன்னு கேட்டுக்கிறாங்க. எல்லுக்கு இருபுறமும் ஏவும் கே தான் அமர்ந்துள்ளாங்க. அடுத்து 15வது கேள்வி, 6 மாணவர்கள் வட்ட வடிவில் உள்நோக்கி அமர்ந்துள்ளனர். மோகனுக்கு வலதுபுறம் ராஜு அமர்ந்துள்ளார், ஆனால் ராஜு விஜய்க்கு உடனடியாக இடதுபுறம் இல்லை. சுரேஷ் பாபுவுக்கும் விஜய்க்கு நடுவே அமர்ந்துள்ளார். விஜயின் இடதுபுறம் அஜய் அமர்ந்துள்ளார் எனில் மோகனுக்கு இடதுபுறம் அமர்ந்துள்ளவர் யார்? என்ன சொல்றான்னா வட்ட வடிவம் சொல்லியாச்சு. மொத்தம் 6 மாணவர்கள், 1 2 3 4 5 6. சரிங்களா? 6 மாணவர்கள் சொல்லியாச்சு. மோகனுக்கு வலதுபுறம் யாரோ ஒருத்தவங்க இங்க உட்காந்து இருக்கிறானாக்கா வலது இந்த பக்கம், இடது இந்த பக்கம். சரிங்களா? அப்பனா மோகன் போட்டுனாக்கா மோகனுக்கு வலதுபுறம் ராஜு அமர்ந்துள்ளார். ஆனால் ராஜு விஜய்க்கு உடனடியாக இடதுபுறம் இல்லை. ராஜு வந்து விஜய்க்கு உடனடியாக இடதுபுறம் இல்லைன்னு சொல்லிடுச்சு. அப்பனா எங்க வேணாலும் விஜய் தள்ளி இருக்கலாம். சரிங்களா? சுரேஷ் பாபுவுக்கும் விஜய்க்கு நடுவே அமர்ந்துள்ளார். சுரேஷ் பார்த்தனாக்கா பாபுவுக்கும் விஜய்க்கும் இடையில் அமர்ந்துள்ளன்னு சொல்றாங்க. அப்பனாக்கா ஏதோ ஒரு இடத்துல சுரேஷ் இருக்கணும். நம்ம சுரேஷ்னு போட்டோம்னாக்கா பாபுக்கும் விஜய்க்கும் இங்க ஒரு கண்டிஷன் இருக்கும் பாருங்க, ராஜு விஜய்க்கு உடனடியாக இடதுபுறம் இல்லை. அப்பனாக்கா இந்த இடத்துல விஜய் கூட இருக்கலாம். சரிங்களா? உடனடியாக இல்லைனாலும் அடுத்த ஸ்டேஜ் தள்ளி இருக்கலாம். விஜய்க்கு உடனடியாக இடதுபுறம் இல்லை. சுரேஷ் பாபுவுக்கும் விஜய்க்கும் நடுவே அமைந்துள்ளார். விஜய் சுரேஷ், இங்க பாபு. சரிங்களா? இன்னும் யாரு வரணும்னாக்கா அஜய் மட்டும் வரணும். அஜய் எப்படி வர்றாருனாக்கா விஜயின் இடதுபுறம் அஜய் அமர்ந்துள்ளார். விஜயின் இடதுபுறம் அஜய் அமர்ந்துள்ளார். சரிங்களா? அப்படி என்றால் மோகனுக்கு இடதுபுறம் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா பாபு இருக்கிறார்.
ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி.